Now let us pray. நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். अब हम सब प्रार्थना करेंगे. In this Sunday morning, we have come here to worship the living God. இந்த நாலு ஞாயிற்றுக்கிழமை காலையை கூட ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கபடிக்கு நாம் வந்திருக்கிறோம். Even though इस आदिवार के सुबह समय प्रभु को प्रार्थना करने के लिए हम सब इकट्ठे हुए हैं. Even though we are not able to gather in our churches, we are able to be at our homes and worship the Lord through online service. நாம் சபையில் கூடி வர முடியாமல் போனாலும் நாம் வீட்டிலிருந்து அமர்ந்தவாறு இந்த நாளின் காலை கூட நம் தேவனுடைய ஆராதனைக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். आज हम कलशिया ना जा पा रहे हैं, लेकिन घर में बैठकर ऑनलाइन सर्विस को देखने के लिए मसीह ने एक कृपा किया है. When you attend this online service, the Lord will be with you and bless you. இந்த ஆராதனை கலந்து கொண்டு உங்களுக்கு ஆண்டவர் உங்களை உண்மையாகவே ஆண்டவர் உங்களை ஆண்டு ஆசீர்வதிப்பாராக. जब इस ऑनलाइन सर्विस में हम होते हैं, यीशु मसीह ज़रूर हम सबको आशीर्वाद करेगा. Loving Father, we thank you for this wonderful time. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். मेरे प्रिय प्रभु, हम सब आपको आराधना करते हैं. Lord, thank you so much for your wonderful presence this morning. ஆண்டவரே, இந்த நாளின் காலை கூட உங்களுடைய நல்ல பிரசன்னத்திற்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். हम धन्यवाद करते हैं क्योंकि आपकी प्रशंसा हमारे माध्यम में है. Lord, we ask you to be with us from this beginning to end of this service. ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆராதனை ஆரம்பித்த முதல் முடி மட்டுமாகிலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு தங்கியிருப்பதாக. प्रभु, हम विनती करते हैं कि आप आरंभ से लेकर अंत तक हमारे साथ हो. Accept our worship. ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனைகளை நீர் அங்கீகரிப்பீராக. இந்த ஆராதனையை நீர் ஆஸ்வதிப்பீராக. इस आराधना को आप आशीर्वाद से भर दे प्रभु. Bless the people, those who are participating in this online service. இந்த ஆன்லைன் ஆராதனை கலந்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டவர் நீர் ஆஸ்வதிப்பீராக. जितने भी इस आराधना में है प्रभु, सबको आप आशीर्वाद से भर दे. We ask all these things in the name of the Lord and Savior Jesus Christ. இவங்களாச்சும் உலக ரட்சகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ये सब यीशु मसीह के नाम से हम मांगते हैं. Amen. ஆமென். आमीन. எனக்கொத்தாசை வரும் பர்வத நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வத நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. வானமும் பூமியும் படைத்த கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வத நேராயன் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ, நிலை மாறி புவி அகன்றிடினோ. மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ, மாறிடுமோ அவர் கிருபை என்னாலோ. ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலோ. ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வத நேராயன் கண்களை ஏறெடுப்பே.
தள்ளாட ஓட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். பக்கத்தில் அவரே வழுவாமல் காப்பவன் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலா போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலா எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். प्रभु यीशु को कोटि कोटि धन्यवाद।
Cast your burden onto Jesus, for He cares for you. Cast your burdens onto Jesus, for He cares for you. Higher, higher, Jesus, higher, 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 lift Jesus higher, 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 Jesus higher, 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 lift Jesus higher, higher. Cast your burden onto Jesus, for He cares for you. Cast your burden onto Jesus, for He cares for you. Lower, lower, Satan, lower, 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 stamp Satan, lower, 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 Satan, lower, 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 stamp Satan, lower, lower. Cast your burden onto Jesus, for He cares for you. Cast your burden onto Jesus, for He cares for you. Deeper, deeper, Jesus, deeper, 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 His love is deeper, 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 Jesus, deeper, 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 His love is deeper, deeper. Cast your burden onto Jesus, for He cares for you. Cast your burden onto Jesus, for He cares for you. Our heavenly gracious heavenly Father, we come to the grace of throne. அன்பின் நல்ல பரலோக பிதாவே, உம்முடைய கிருபாசனத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். Lord, we thank you for being with us till now, oh Lord. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நீர் எங்கள் மத்தியில் இருந்ததை உங்களுக்காக நன்றி. And Lord, now we are going to hear your word in this morning, oh Lord. ஆண்டவரே, இந்த நாளின் பகல் வெளியும் கூட கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்க போகிறோம். Lord, bless the word and speak to us in this morning, oh Father. ஆண்டவரே, இந்த நாளின் காலை வெளியும் கூட கர்த்தாவே, நீர் எங்களை இந்த வார்த்தையை கேட்க போகிற வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக. நீர் அதை நீர் எங்களிடத்தில் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். And Lord, we want you to stay till the entire service, Lord. ஆண்டவரே, மீதி நேரத்தை முழுவதுமாக நீர் எங்கள் மத்தியில் இருப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். We ask all this name in Jesus' precious name we pray. இவை எல்லாத்தையும் உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Let us pray once again. நாம் ஒரு விஷயம் கூட நாம் ஜெபிக்கலாம். एक बार हम सब मिलकर प्रार्थना करेंगे. Our gracious Father, we come to you in the sweet name of our Lord and Savior Jesus Christ. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கிருபாசனத்தில் நாங்கள் ஒரு விஷயம் கூட வந்து நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. प्रिय यीशु प्रभु, आपकी सन्निधान में एक और बार हम सब इकट्ठे हुए हैं. Thank you, Lord, for giving such a wonderful opportunity to preach the word of God to the world as well as to our church members in English, Tamil and Hindi. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே இந்த நாளிலும் நாங்கள் பிரசங்கம் பண்ணுவதற்கு கேட்பதற்கு கிருபை பாராட்டினீர். உலகம் எங்கிலும் இருக்கிற கேட்குற யாவரும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் இந்த நாளிலும் கூட ஆங்கிலம், தமிழ் மற்றும் இந்தியிலும் ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை நாங்கள் பிரசங்கம் பண்ண கிருபை பாராட்டினீர் இருக்கிறீர். உமக்கு நன்றி. प्रभु, आपको धन्यवाद देते हैं क्योंकि आज की सभा, आज की सुबह में हिंदी, इंग्लिश और तमिल में सर्विस चलने के लिए आपने कृपा किया है. We especially remember all our church members and all our brothers and sisters all over the world. விசேஷமாய் இந்த நாளின் காலை வேளையிலையும் கூட சபை மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் மற்றும் எங்களை நாங்கள் நேசிக்கிறோம். எங்கள் நண்பர்கள் உலகம் எங்கிலும் இருக்கிற யாரும் ஆண்டவரை நாங்கள் ஒரு விஷயம் கூட இந்த காலையில் நாங்கள் நினைக்கிறோம். प्रभु, आज की सुबह हमारे भाइयों को याद करने के लिए आपने इस समय दिए हैं. प्रभु, इसलिए आपको धन्यवाद देते हैं. Lord, when we share your word,
Lord, be with us and help us to share your word in the proper way. ஆண்டவரே, நாங்கள் காலை வேளையும் கூட உங்களுடைய வார்த்தையை நாங்கள் பண்ணும் பொழுது நாங்கள் சரியான விதத்தில் நாங்கள் பிரசங்கம் பண்ண கிருபை பாராட்டும். प्रभु इस सुबह जब हम वाक्य को बांटते हैं प्रभु, अच्छी तरह से और सीधा प्रयत्न करने के लिए आप सहायता कर. Please bless all the people, those who are watching this Sunday service. இந்த நாளின் காலையிலும் கூட கர்த்தாவே, ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆண்டவரே இந்த ஆராதனையை பார்க்குற யாவரும் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. प्रभु आज की सभा को आप आशीर्वाद से भर दे और आशीर्वाद से ही हम सबको चलने के लिए सहायता कर. Thank you, and we pray in the name of Jesus Christ. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. हम धन्यवाद देते हैं यीशु मसीह के नाम से. ஆமென். Amen. आमीन. Dear brothers and sisters in the Lord, அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, प्रिय भाई बहन, we greet you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. यीशु मसीह के नाम से हम सबको आह्वानित हैं. ஒரு மிசைக்குற ஆண்டராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நாங்கள் அன்பின் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். We thank God for this wonderful opportunity to conduct this Sunday service online. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் கூட ஆன்லைன் மூலியமாய் ஆண்டுடைய ஆராதனை பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். प्रभु आज रविवार की समय सुबह आपके साथ होकर इस वाक्य को बढ़ने के लिए आपने सहायता की है. We thank God for all the provisions He has given to our ministry. இந்த ஆண்டவர் கொடுத்திருக்க எல்லா விதமான அனுக்கிரகத்திற்காய் வாய்ப்புகளுக்காய் இந்த ஊழியத்துக்கு கொடுத்திருக்க தகவலுக்காக நான் தேவனுக்கு நன்றிகள் செலுத்துகிறேன். प्रभु आप सब ने जो सहायता हमारे लिए की है प्रभु, इसलिए आपको धन्यवाद देते हैं. First of all, I would like to share something about our ministries. முதலாவதாய் இந்த ஊழியத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். पहले मैं हमारी सर्विस के बारे में बताना चाहता हूँ. Apart from all the missionary activities, our Bible college and village school, we are publishing a magazine called Echo of His Call every month. இந்த எங்களுடைய மிஷினரி ஊழியங்களை கூடவே எங்களுடைய பள்ளிக்கூடம் என்ற எல்லா காரியங்களும் காட்டிலும் நாங்கள் விசேஷமாய் நாங்கள் பத்திரிகை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அது அழைப்பின் எதிரொலி பத்திரிகை மாதந்தோறும் நாங்கள் அனுப்பி உலகம் எங்கிலும் அனுப்பி கொண்டிருக்கிறோம். मिशनरी कार्य और स्कूल के अलावा हम एक और पत्रिका भी चलाते हैं, उसका नाम है बुलावे की प्रतिध्वनि है. We have been publishing it in 16 languages including English, Hindi, Tamil and other Indian languages and some of the foreign languages during the past more than 40 years. கடந்த 40 ஆண்டுகளாய் 16 மொழியிலும் அழைப்பின் எதிரொலி ஊழியத்தை பத்திரிகை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். விசேஷமாய் இந்தி மொழியிலும் ஆங்கில மொழியிலும் தமிழ் மொழியிலும் நாங்கள் விநியோகம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதை காட்டிலும் அதோடு கூட சில வெளிநாட்டு மொழிகளிலும் நாங்கள் பத்திரிகை அச்சிட்டு அனுப்பி கொண்டிருக்கிறோம். हम तो 40 लैंग्वेजेस में पत्रिका चलाते हैं, वो ही नहीं है 16 भाषा में चलाते हैं और वो अन्य भाषा भी चलाते हैं. But when we receive phone calls from some of our friends during the past several months, we understand that most of our people are not receiving echo of His call. கடந்த சில மாதங்கள் வாரங்கள் நாட்களாக நாங்கள் தொலைபேசியிலே நாங்கள் அநேகர் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். அதில் அழைப்பின் எதிரொலி ஊழியத்தின் பத்திரிகை அநேகர் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி எங்களிடத்திலே பகிர்ந்திருக்கிறீர்கள். कई लोग बोलते हैं कि प्रतिध्वनि की पत्रिका हमारे पास नहीं आते हैं, वो बोलते हैं फ़ोन के द्वारा. So if you have not received the monthly magazine Echo of His Call, please notify us, please inform us by a phone call or a letter or email or by WhatsApp message so that we can include your addresses in our mailing list. You can receive Echo of His Call free of cost. ஒருவேளை உங்களுக்கு பத்திரிகை உங்களுக்கு வராமல் இருக்குமானால் எங்களை நீங்கள் தொலைபேசி மூலியமாகவோ இமெயில் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ நீங்கள் எப்படியா ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய முகவரிகள் நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் நாங்கள் அந்த முகவரி அழைப்பின் எதிரொலி பத்திரிகைத்திலே நாங்கள் சேர்த்து உங்களுக்கு மாதந்தோறும் உங்களுக்கு வருவதற்கு நாங்கள் உதவி செய்ய முடியும். बुलावे के पत्रिका आपके पास नहीं आते हैं तो आपके एड्रेस या हमारे पास आप जमा कर सकते हैं
ताकि हम उस पत्रिका को आपको मुफ्त में बेच सकते हैं। We will send it in your own language. So please help us and send your addresses. It is a free magazine to you. நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய சொந்த மொழியில் நாங்கள் அனுப்பும் அது முற்றிலுமாய் இலவசமான பத்திரிகை. जो भी भाषा में आप चाहते हैं उस भाषा में मुफ्त में हम बेच सकते हैं। God has given a special historical deliverance message this morning to you. இந்த காலையிலும் கூட சரித்திரபூர்வமான ஒரு சுகம் அளிக்கிற தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவருக்கு கொடுத்தார். आज की सुबह हम एक वचन को मगन करने वाले हैं, वो तो ऐतिहासिक पूर्णक हैं। If you have Bible in your hand, please open it and read 2 Chronicles chapter 32 verse 24. உங்களுக்கு கரங்களில் வேதாகமம் இருக்கும் என்றால் இந்த காலையிலும் கூட 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரத்தின் 24வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். आपके पास बाइबल है तो 32 इतिहास की 2 पुस्तक 32 में 24 पढ़ सकते हैं। Bible says, in those days Hezekiah was sick and near death. இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம் எசேக்கியா ராஜா மரண படுக்கையிலே மிகவும் வியாதிப்பட்டு படுத்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 2:21 में जब हम पढ़ते हैं तो उसमें ऐसा लिखा है, उन दिनों में हेzeकिय्याह ऐसे रोगी हुआ कि वह मरने पर था। तब उसने यहोवा से प्रार्थना की और उसने उसे बातें करने के लिए एक चिन्ह दिया था। So he prayed to the Lord God. அவன் தேவனுடைய கர்த்தருடைய தேவனிடத்தில் அவன் விண்ணப்பம் பண்ணினான். इसलिए उसने मसीह से प्रार्थना ऐसा किया। God spoke to him and God gave him a sign. ஆண்டவரிடத்தில் அவன் ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். उसने मसीह से प्रार्थना की और मसीह ने उसको एक चिन्ह दिया था। King Hezekiah prayed. எசேக்கியா ராஜா ஜெபித்தார். हेzeकिय्याह राजा ऐसा प्रार्थना किया था। God replied. தேவன் பதில் அளித்தார். प्रभु उत्तर दिया था। God spoke to him and gave him a sign of healing. ஆண்டவர் எசேக்கியா ராஜா இடத்துல பேசினார். அவருக்கு அற்புதத்தின் அடையாளத்தை தேவன் கொடுத்தார். प्रभु ने हेzeकिय्याह राजा से बातें की और एक चिन्ह भी दिया था। God performed a miracle in the life of the king. ஆண்டவராகிய தேவன் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை தேவன் நிகழ்ச்சிதார். यीशु मसीह ने एक आश्चर्य कार्य हेzeकिय्याह राजा के जीवन में किया था। So the Christian life is a beautiful life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அருமையான வாழ்க்கை. इसलिए यीशु मसीह का जीवन एक अद्भुत जीवन है। It's a beautiful life. அது ஒரு அருமையான வாழ்க்கை, ஒரு அழகான வாழ்க்கை. वो है सुंदर जीवन है। It's a really blessed life. அது ஒரு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. वो तो एक आशीर्वाद का जीवन है। The Lord God is always prepared to perform miracle in his people's life. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனத்தின் மக்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதில் ரொம்ப மிகுந்த அக்கறை கரிசனை உள்ளவராக இருக்கிறார். यीशु मसीह आश्चर्य कार्य करने के लिए हमारे पास होता है। Prayer and miracle. ஜெபமும் அற்புதமும். प्रार्थना और आश्चर्य काम करने मसीह। Today you are going to experience a miracle in your life. இந்த நாளிலும் நீங்கள் ஒரு அற்புதத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். आज की दिन में एक अद्भुत कार्य हमारे जीवन में हम देखने वाले हैं। Even today the Lord Jesus Christ is performing miracles in the life of his people. இன்றைக்கும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையில ஜனத்தின் மக்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். आज भी यीशु मसीह उनके लोगों के बीच में एक अद्भुत कार्य कर रहा है। This is a historical deliverance message today. இந்த நாளில் கூட சரித்திரபூர்வமாகவும் அற்புதங்களின் செய்தியாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ये तो ऐतिहासिक पूर्ण कथा है। So this is a short message. Listen me very carefully. இது சுருக்கமான கர்த்தருடைய வார்த்தை ஆகியால் செய்தி ஆகியால் தயவாய் கவனமாய் கேளுங்கள். ये तो बहुत छोटा सा मैसेज है। Effective prayer and immediate miracle. ஊக்கமான ஜெபம் उड़नड़ियाना बदल जो चाहत के साथ प्रार्थना करते हैं तो तुरंत उनको उत्तर मिलती है। Effective prayer and immediate miracle
will work together. ஊக்கமான ஜெபமும் உடனடியான அர்ப்பணமும் கூட சேர்ந்து காரியங்களை வாய்க்க செய்கிறதா இருக்கிறது. चाहत की प्रार्थना और चाहत दोनों एक ही साथ काम करती हैं. These are the greatest blessings that God has given to the mankind. இதுதான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தம்முடைய மனுக்குலத்துக்கு மனிதர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ये कार्य तो यीशु मसीह ने उनके बच्चों के लिए दिया है. Now who is God? தேவன் யார்? अब यीशु मसीह कौन है? Who is God? தேவன் யார்? मसीह कौन है? God is Almighty, who is the creator of the whole universe. அவர் சர்வ வல்ல தேவனாக இருக்கிறார். அவர் சகலத்தையும் அவர் சிருஷ்டித்து படைத்து வைத்திருக்கிறார். यीशु मसीह ऐसा है कि जो सारी पृथ्वी को बनाया है. So he should be the universal God. அவர் உலகமெங்கிலும் ஒரு பொதுவான நல்ல தேவனாக இருக்கிறார். इसका मतलब होता है तो वो सारी दुनिया की प्रभु हैं. His name should be spoken in all the countries of the world. அவருடைய நாமமானது எல்லா எங்கிலும் இருக்க எல்லா தேசங்களிலும் அவர் நாமத்தை போற்ற வேண்டும். उसका नाम यहाँ ही नहीं लेकिन सारी दुनिया में प्रचार होना चाहिए. So you are all know the Lord Jesus Christ is called the savior of the world. நீங்கள் எல்லாரும் அறிந்தவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பேர் உலக ரட்சகர் என்று சொல்லி ஒரு பேர் இருக்கிறது. आप सबको मालूम है कि यीशु मसीह हम सबको बचाने के लिए आया है. He is the Almighty God who has created the whole universe, even the human beings. அவர் சர்வ வல்ல தேவனாக இருந்து அவர் சகலத்தையும் படைத்து சிருஷ்டித்து அவர் மனுக்குலத்தையும் ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். वो एकलौता प्रभु है जो ये सारी दुनिया को बनाया है. वही नहीं है, मनुष्य को भी उसके हाथों से उसने बनाया है. He is in the form of spirit as well as person. அவர் ஆவியாகவும் இருக்கிறார், அவர் மனிதனாக கூட சாயலோடு இருக்கிறார். वो एक मनुष्य की समान है और एक आत्मा की समान भी है. Before Christ, the years 726 to 670, a king called Hezekiah lived in this world. இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது 700 கிறிஸ்துக்கு முன் 726 ஆண்டு முதல் 670 ஆண்டு வரையிலுமாய் எசேக்கியா ராஜா என்ற ஒரு மனிதன் தேவ மனுஷன் வாழ்ந்தான். हम देखते हैं कि एसेकिया राजा तो एक पुराना राजा था. He was a good man and a good king. அவர் நல்ல மனுஷன், அவர் நல்ல ராஜாவா இருந்தார். वो तो एक अच्छा व्यक्ति था और एक अच्छा राजा भी था. This morning when I was discussing with some of my friends, one of my friends said, the prime minister of this particular country is a good man. அவருக்கு நான் இந்த காலையில் கூட நான் என்னுடைய ஒரு சில நண்பர்களோடு நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது நண்பர்கள் சொன்னார்கள், இந்த குறிப்பிட்ட தேசத்தின் அதிபர் அவர்கள் ரொம்ப நல்ல மனுஷர் என்று சொல்லி சொன்னார். आज सुबह जब मेरे मित्रों से मैं बात कर रहा था, उन्होंने बोला कि इस देश का राजा तो बहुत अच्छा है. He told about another country. He said the leader of this country is also a very good man. தொடர்ந்து சொன்னார், இந்த தேசத்தில் இருக்க தலைவரும் அவர் மிகவும் ரொம்ப நல்ல மனுஷர் என்று சொல்லி. उसने और बताया कि उस देश का राजा भी बहुत अच्छा है. He told the name of another country. He said the leader of this country is a bad man. அவர்கள் தொடர்ந்து சொன்னார், இந்த குறிப்பிட்ட தேசத்தின் அதிபரானவர் மிகவும் மோசமான அதிபர் என்று சொல்லி சொன்னார். और वैसे बोलते ही उसने बताया कि उस देश का राजा बहुत बुरा है. But we are here seeing a man, a king who was a good man. இந்த பகுதியை பார்க்கும் பொழுது இந்த மனுஷனை பார்க்கும்போது அந்த மனுஷன் ரொம்ப மிகவும் நல்ல மனிதனாக இருக்கிறார். लेकिन आज जो व्यक्ति को हम देख रहे हैं वो बहुत अच्छा था. He was able to do a lot of good things for the people of his country. தன்னுடைய தேசத்தின் ஜன மக்களுக்கு அவன் மிகவும் நல்ல காரியத்தை அவர் செய்தார். ये राजा तो अपनी जन के लिए अच्छे अच्छे कार्य करने के लिए सिद्ध था. He was able to find out the pulse of his people and the need of the people, and he was able to meet all the needs of his people. அவர் தன்னுடைய தேசத்தில் இருக்க மக்களுடைய இதயத்துடிப்பை அறிந்தார் மற்றும் தேவனுடைய இதயத்துடிப்பை அறிந்தார். தன் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அறிந்திருந்தார். ये राजा तो ऐसा व्यक्ति था, वो तो उनकी जन की चाहत और प्रभु की चाहत जानकर आगे चलता था. Unfortunately, he was severely sick. எதிர்பாராத விதமாய் அவர் மிகவும்
மரண படுக்கையில ரொம்ப பலவீனப்பட்டு படுத்துக் கொண்டிருந்தார். अचानक एक दिन वो बहुत बीमारी पड़ गया था. He was in the death bed. He was about to die. அவர் ஏறக்குறைய அவர் மரணத்தின் பாதையில் போய்க்கொண்டு மரண படுக்கையில படுத்துக் கொண்டிருந்தார். वो तो मरण के मृत्यु के बिस्तर में पड़े था. This history is mentioned in 2 Kings chapter 20. இந்த பகுதியானது 2 ராஜாக்களின் புத்தகம் 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. इसके बारे में 2 राजाओं का पुस्तक 20 में लिखा है. Also mentioned in 2 Chronicles chapter 32. ओके. அது மட்டும் இல்லாமல் 2 நாளாகமத்தின் புத்தகத்திலும் 23வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு 32ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे ही 2 इतिहास का पुस्तक 32 में भी लिखा है. Also it is mentioned in Isaiah chapter 38. அது மட்டும் இல்லாமல் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 38வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे ही ऐसाया का पुस्तक 48 में भी लिखा है. After this service, you should open the Bible, you read the Bible and see the secrets mentioned in these chapters. நீங்கள் இந்த ஆராதனை முடிந்த பின்பதாய் இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசித்து திறந்து வாசித்து இதில் இருக்கிற ரகசியங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். इस आराधना के बाद जब ये पुस्तक को खोलकर जब आप देखते हैं तो उसमें जो काम है आप देख सकते हैं. In 2 Kings chapter 20, it is mentioned about a prophet called Isaiah. 2 ராஜாக்கள் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு தீர்க்கதரிசி குறித்து சொல்லுகிறது. அந்த நபர் தீர்க்கதரிசியின் பேர் ஏசாயா. 2 राजाओं का पुस्तक 20 में जब हम देखते हैं तो एक राजा के बारे में बताया गया है. You know the king is sick. நீங்கள் அறிந்தவருமாய் ராஜா மிகவும் பலவீனப்பட்டு வியாதியின் படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார். हम यहाँ देखते हैं कि वो राजा बीमारी था. He was about to die. அவர் மரணத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார். वो मरण के पास था. At that time the prophet came to his house. அந்த கால நேரத்தை தானே இந்த தீர்க்கதரிசி அவருடைய இல்லத்திற்கு வந்தார். उस समय दूत उसके पास आया था. Everybody expected that the prophet will give a good message to the family. அந்த குடும்பத்திலே அந்த தீர்க்கதரிசி வந்த பொழுது குடும்பத்தார் யோசித்திருப்பார்கள், இந்த தீர்க்கதரிசி ஒரு நல்ல செய்தியை சொல்லுவார் என்று சொல்லி எதிர்பார்த்திருப்பார்கள். जब वो उसके पास आया था वो लोग ने बोला कि हमारे पास एक अच्छा वचन आएगी. So you know the prophets are expected to tell the words of God to the people. நீங்கள் அறிந்தவனமாய் வேதத்திற்கு தீர்க்கதரிசிகள் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படிக்கு தான் ஆண்டவர் தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார். जो वचन में धन्य होते हैं वो तो मसीह की वचन बताने के लिए ही आते हैं. So this king, the prophet opened his mouth and declared something. இந்த தீர்க்கதரிசி தம்முடைய வாய்களை திறந்து ஒரு சில வார்த்தைகளை அவர் பிரகடனம் பண்ணினார். वो व्यक्ति तो एक पवित्र था और वो एक दर्शन बताने के लिए आया था. He looked at the king Hezekiah. அவர் எசேக்கியா ராஜாவை பார்த்தார். वो एसेकिया राजा को देखा था. He said, அவர் சொன்னார், उसने बोला था, set your house in order. உன் வீட்டின் காரியத்தை சரிப்படுத்திக்கொள். आपकी घर को अच्छी तरह बनाओ. For you are going to die. ஏனென்றால் நீ மரிக்கப் போகிறாய். क्योंकि आप मरने वाला है. You will not live any longer. நீ இன்னும் அதிக நாட்கள் நீ உயிரோடு இருக்க மாட்டாய். क्योंकि कुछ दिन के लिए ही आप जीने वाला है. On hearing this, King Hezekiah was very, very sad. Yes. இந்த காரியங்களை கேட்ட பின்பதாய் எசேக்கியா ராஜா மிகவும் கவலைப்பட்டு நொந்து போனான். जब ये एसेकिया राजा इसको सुना था वो बहुत दुखित हुआ था. Because of the sadness, he turned towards the wall and he prayed to God. அவர் இந்த துக்கமான செய்தியை கேட்ட பின்பதாய் அவன் இந்த எசேக்கியா ராஜா செவர்புறமாய் திரும்பி அவன் திரும்பினான். जब इस दुख की बात उसने सुना था वो दीवार की ओर मोड़कर उसने प्रार्थना करने लगा. He was very deep distress. அவன் மிகவும் தன்னுடைய இதயத்திற்குள்ளே வியாகுலப்பட்டான். वो तो बहुत दुखित हुआ था. He prayed like this. அவர் இவ்வாறாக ஜெபம் பண்ணினார், Oh Lord God, கர்த்தாவே, उसने ऐसा प्रार्थना की, हे प्रभु, you know how I walked before you. நான் உமக்கு முன்பதாய் எவராக நடந்தேன் என்று சொல்லி நீர் அறிந்திருக்கிறீர். आपको मालूम है कि आपके साथ मैंने कैसा चला था. You know how
I walked before you in truth. நான் உமக்கு முன்பதாக எவ்வளவு உண்மையோடு நான் நடந்தேன்னு சொல்லி நீர் அறிந்திருக்கிறீர். आपको मालूम है कि कितना सच्चाई के साथ मैंने आपके साथ चला था. Oh Lord, you know how I walked before you with loyal heart. நான் உமக்கு முன்பதாக எவ்வளவு உண்மையான நான் உண்மை தன்மையோடு நான் உமக்கு முன்பதாக நான் நடந்தேன். हे प्रभु, आपको मालूम है कि कितना सच्चाई के साथ मैंने आपके साथ चला था. He said, Lord, I have done what was good in your sight. நான் உமக்கு முன்பதாக நல்ல காரியத்தை நான் செய்தேன். प्रभु, मैंने अच्छी कार्य आपकी दृष्टि में किया था. He wept bitterly. அவன் மனக்கசந்து அவன் அழுதான். उसकी दुख में इतना दुख था, उसने रोया था. He shed tears. அவன் கண்ணீரை சிந்தினான். उसने आंसू बुझाया था. He was crying. அவன் வியாகுலப்பட்டு दुख के साथ उसने रोने शुरू किया था. My people, do you have such kind of experience in your life? என் அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு அவனமான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? प्रिय यीशु मसीह की बच्चे, आज ऐसा दृष्टि आपके सन्निधान में है क्या? Here we see a man, a king is crying. இங்கே ஒரு மனிதன், இங்கே ஒரு ராஜா மனக்கசந்து அழுகிறதை நான் பார்க்கிறேன். हम देखते हैं एक बड़ा राजा रो रहा है. God answered his prayer. ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய இந்த எசேக்கியா ராஜாக்கு பதிலை கொடுத்தார். यीशु मसीह ने एसेकिया राजा का उत्तर दिया था. First of all, my dear brothers and sisters, you should rest assured that you should know for sincere truth there is a God for you to answer your prayers. நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள பெரிய காரியம் என்னவென்றால், உங்கள் கண்ணீர்களுக்கு உங்கள் ஜெபத்திற்கு கேட்கறதுக்கு ஒரு தேவன் இருக்கான்னு சொல்லி நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். प्रिय भाई बहन, आज आप जानना चाहिए कि एक मसीह है जो हमारे आंसू बुझाने के लिए हमारे साथ है. God's people are not orphans. தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் அனாதைகள் அல்ல. प्रभु की बच्ची कभी भी अनाथ नहीं होते हैं. In any case, the Lord will not leave his people comfortless. எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் திக்கற்றவர்களாய் விட மாட்டார். किसी भी परिस्थिति में यीशु मसीह की बच्चे अनाथ नहीं होते हैं. When a child of God shed tears in prayer, I have found and I have experienced God will not keep silent. ஆண்டவராகிய தேவன் பாதத்திலே சமூகத்தை கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் மௌனமாய் இருப்பதில்லை. मैंने ऐसे रुचि की कि जो यीशु मसीह की सन्निधान में रोते हैं वो कभी भी अकेले नहीं चलते हैं. I have seen a lot of believers and people around this world, when they have problems, they will not keep calm. They keep on going to different houses and friends. They will say, this is the problem, this is the problem, this is the problem. என்னுடைய தெரிந்த அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் மௌனமாக இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் ஒரு வீடாக போய் எனக்கு இதுதான் பிரச்சனை என்று சொல்லி அவர்கள் பிரகடனம் பண்ணி கொண்டிருப்பார்கள். जब एक व्यक्ति की जीवन में कई प्रकार की समस्या होते हैं तो वे घर के जाकर बताते हैं कि ऐसी समस्या है. Now in the present situation, people need not go to different houses. From their own houses, through the cell phone, they can contact all the people all over the world and tell their problems again and again, problems again and again, problems again and again. இந்த காலகட்டத்தில் அவர்கள் இந்த ஊர் பந்து இருக்க நேரங்களிலே அவர் இன்னும் வெளியில் போய் இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டாம். அவர்கள் கைபேசியில் எடுத்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். आजकल के दिनों में वो घर की नहीं जाना चाहिए, लेकिन घर में बैठकर ही वो टेलीफोन में उनकी समस्या बताते हैं. Now we are here seeing a good man, a good king. He is in the bed, deathbed. இங்கே ஒரு நல்ல மனுஷனை பார்க்கிறோம். அவர் மரணத்தின் படுக்கையில் அவர் படுத்துக் கொண்டிருக்கிறார். लेकिन आज हम एक अच्छी राजा को देख रहे हैं जो मरण के बिस्तर में हैं. He was going to die within a span of time. அவர் இன்னும் சில நிமிஷங்களிலே அவர் மரித்து போவார். वो कुछ दिनों में मरने वाला था. There was a prophecy from prophet Isaiah that he would die soon.
ஆகிலும் இங்கே பார்க்கும் பொழுது எசேக்கியா ஒரு ராஜாவோட வாழ்க்கையில் ஏசாயாவது இந்த தீர்க்கதரிசனி மூலியமாய் தீர்க்கதரிசனமானது உரைக்கப்பட்டிருந்தது என்னவென்றால் நீ மரிக்கப் போகிறாய் என்று சொல்லி. एक पवित्र व्यक्ति ऐसा बोला कि आप मरने वाला है राजा. But we see this wonderful man of God turned his face towards the wall and he was crying and praying to the living God. ஆனால் இந்த எசேக்கியா ராஜாவோட வாழ்க்கையில் அவன் செவருபரமாக திரும்பி அவன் மனக்காசு வந்து அவன் தேவனுடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே என்று சொல்லி அவன் மனக்காசு வந்து அவன் அழுதான். लेकिन एसेकिया राजा उन सब बातों को छोड़कर वो दीवार की तरह मोड़कर रोकर प्रार्थना करने लगा था. He did not want to see the faces of the worldly people. ஆனால் அது காரணம் அந்த சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய போடு வீரர்களை யாரும் அவன் பார்க்கவில்லை. वो मनुष्य की मुंह को नहीं देखना चाहता था उस समय. He didn't want to see his family members or any of his friends. இந்த பகுதியை பார்க்கும் பொழுது அவர் அந்த தன்னுடைய ஜெப குடும்பத்தில் இருக்கிற நபர்களையோ இல்லாவிட்டால் மற்றவர்களையோ அவன் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பவில்லை. उस समय उनकी सदस्य को नहीं देखना चाहता था और परिवार के लोगों को भी नहीं देखना चाहता था. But he didn't want to leave God and he was persisting him to perform a miracle in his life. ஆனாலும் இங்க பார்க்கும் பொழுது அவன் இடைவிடாமல் அந்த தேவனை நோக்கி ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவன் போராடி ஜெபித்தான். लेकिन उसने मसीह को नहीं छोड़ा लेकिन निरंतर प्रार्थना में करने लगा. He wept bitterly. அவன் மனக்கசந்து அவன் அழுதான். उसकी हृदय इतने वांछ में था. He walked in truth before God. ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பதாய் அவன் உண்மையோடு நேர்மையோடு அவன் நடந்தான். यीशु मसीह की रास्ता में सच्चाई के साथ चला था. He lived before God with loyal heart. அவன் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாய் தேவனுக்கு முன்பதாய் அவன் மன ரம்யமாய் மன உத்தமத்தோடு அவன் நடந்தார். वो सच्ची हृदय के साथ यीशु मसीह के साथ था. He was always in the habit of doing something good, which was seen as good in the sight of God. ஆண்டவருடைய பார்வையிலே அவன் எல்லா காரியங்களுமே அவன் செய்த எல்லா காரியமும் நல்ல நன்மையான காரியங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாய் அவன் செய்தான். उसका इच्छा ऐसा था कि सभी समय अच्छी ही यीशु मसीह की सन्निधान में करता था. You see, the prophets declared that the king will die soon. இங்கே பார்க்கும்போது தீர்க்கதரிசி ராஜாவை பார்த்து சீக்கிரமாய் மரிக்கப் போகிறாய் என்று சொல்லி சொல்கிறார். वो पवित्र राजा मरने वाला है ऐसा क्या राजा ने बताया था. And he returned. மறுபடியும் அந்த தீர்க்கதரிசி திரும்பி போய் விட்டார். और उसने गया था. On the way, suddenly God called Isaiah the prophet to return to the house of King Hezekiah. உடனடியாக இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது போய்கொண்டிருந்த தீர்க்கதரிசி ஏசாயாவை பார்த்து ஆண்டவருடைய தேவன் மறுபடியும் போ என் மகன் ஏசாயாவுடைய மன்னிக்கும் எசேக்கியா ராஜாவுடைய வீட்டுக்கு போ என்று சொல்லி ஆண்டவருடைய தேவன் ஏசாயாவை பார்த்து சொன்னார். जब ये बताकर ऐसिया जाता था तब यीशु मसीह रास्ते में आकर बोला कि एक और बार उस राजा के पास जाओ. So the prophet came again to the house of the king. மறுபடியும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மறுபடியும் இந்த எசேக்கியா ராஜாவுடைய வீட்டுக்கு வந்தார். और फिर एक बार एसेकिया ने उसके पास ऐसिया राजा ने आया था. He opened his mouth and started speaking to the king. அவர் வாய்களை திறந்து மறுபடியும் ராஜா இடத்துல பேச ஆரம்பித்தார். ऐसिया ने मुंह खोलकर बात करने शुरू किया था. O king Hezekiah. ஓ எசேக்கியா ராஜாவே. एसेकिया का राजा. God says. ஆண்டவருடைய தேவன் சொல்கிறார். I have. Yes. प्रभु कहता है. I have heard your prayer. நான் உன் ஜெபத்தை கேட்டேன். मैंने आपकी प्रार्थना को सुन लिया है. I have seen your tears. நான் உன் கண்ணீரை பார்த்தேன். आपके आंसू को मैंने देख लिया है. Surely I will heal you. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். निश्चय में मैं तुमको आशीर्वाद करूंगा. I will give you, grant you 15 years more in your life. நான் உமக்கு 15 ஆண்டுகளை நான் உனக்கு கூட்டி கொடுப்பேன். और 15 वर्ष और भी आपको छुड़ाऊंगा. Because of that, in the third day you will go to my house. That's the house of God. மூன்றாம் நாளில் எழுந்து கடந்து போய் என்னுடைய ஜெப வீட்டுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தேவன் எசேக்கியா பார்த்து சொன்னார். उठने के बाद तीसरे दिन आप जाकर हमारे कलीसिया में जाना पड़ना है. Here we are able to see a secret to the people of God.
இந்த நேரத்தில் பார்க்க முடியும் ஒரு ரகசிய தேவனுடைய மக்களுக்கு ஒரு ரகசிய தேவன் வைத்திருக்கிறார். हम इसलिए यीशु मसीह के बच्चों के कार्य में एक रहस्य देखते हैं. God is always expecting his people to go to his house, his church all the time. ஆண்டவருக்கு தேவன் தம்முடைய ஜனங்கள் எப்பொழுதுமே தன்னுடைய வீட்டுக்கு இல்லாவிட்ட தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும் சொல்லி ஆண்டவருக்கு தேவன் எப்பொழுதுமே எதிர்பார்க்கிறவராகவே இருக்கிறார். मसीह ये चाहते हैं कि सदा मेरे बच्चे मेरे कलीसिया में आना चाहिए. It is the responsibility of each believer to go to his church. இந்த காலங்களில் பார்க்கும்போது எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். इसलिए हमारी कार्य है कि कलीसिया को जाना है. So when we get a blessing from the Lord, it means God expects us to go to his house and worship him. ஆண்டவர் தேவனிடத்தில் ஒரு அற்புதங்களை நாம் வாங்குவோம் என்றால் ஆண்டவருக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்னவென்றால் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தேவன் எதிர்பார்ப்பார். जब यीशु मसीह के आशीर्वाद हम पाते हैं इसका मतलब होते हैं घर में बैठना नहीं लेकिन कलीसिया को जाना है. When God started healing in the life of the king, God did not give any other condition than going to the house of God. இங்கே பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜாக்கு தேவன் ஒரு அற்புதங்களை செய்த பொழுது தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து போகிறார். एसेकिया राजा को जब यीशु मसीह चंगाई देते हैं उसने कुछ भी नहीं मांगा लेकिन उसने बताया कि तू मेरे कलीसिया में आना चाहिए. My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, मेरे प्रिय भाई बहन, we are worshiping a living God. நாம் ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். हम जीवित प्रभु को आशीर्वाद करते हैं. He is a person as well as spirit. அவர் ஆள் தத்துவமுடையவராக இருக்கிறார் மற்றும் அவர் ஒரு ஆவியானவராக இருக்கிறார். वो एक मनुष्य की समान है और एक पवित्र आत्मा भी है. He is in heaven. அவர் பரலோகத்தில் இருக்கிறார். वो आकाश में है. He is moving here in the as a spirit. அவர் அங்கும் இங்கும் ஆவியானவருடைய உருவத்தில் அவர் அசைவாடி போய் கொண்டிருக்கிறார். हमारे बीच में ऐसा वैसा मंडला रहे हैं एक पवित्र आत्मा के समान. As I told you last week, when I am preaching the word of God, I can feel the presence of God in me and within me and surrounding me. நான் கடந்த வாரத்தில் நான் சொன்னவனமாய் நான் என்னுடைய சமூகத்தில் முற்றிலுமாய் பார்க்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் உணர்கிறேன். अगले हफ्ते जब मैं वचन बांट रहा था मैं यही देख पा रहा था कि मेरे आत्मा यीशु मसीह के साथ है. So God expects our people to worship him in his church. ஆகையால் தேவனாகிய கர்த்தராகிய தேவன் தன்னுடைய ஜனங்கள் தேவனுடைய சபையிலே வந்து கூடி ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். इसलिए यीशु मसीह चाहता है कि उनके बच्चे उनके आलय में आकर प्रार्थना करना है. It means without attending your church and worshiping the Lord, you cannot enjoy the greatest blessing in this world. நான் இதன் மூலியமா சொல்கிற காரியம் என்னென்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகாமல் இருப்பீர்கள் என்றால் இந்த உலகில் இருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதமானது உங்களுடைய வாழ்க்கையிலே வராது. इसका मतलब होता है ये दुनिया में जो अच्छे अच्छे कार्य हैं वो पाने के लिए मसीह की सन्निधान में ना जाने से नहीं पा सकते हैं. If you want to be a blessed person in this world, you should be a very active member of your church. And Bible says you should be planted. You should be planted in your house, in your church. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் சபையிலே நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும், நீங்கள் அமர வேண்டும், தேவனுடைய ஊழியம் செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறவனமாய் நீங்கள் உங்கள் சபையிலே நீங்கள் நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. आप आशीर्वाद पाना चाहते हैं तो इसका मतलब होना चाहिए कि कलीसिया में आप सब काम में बांटना चाहिए और सब काम करना चाहिए. वैसे ही एक पौधे के समान उस कलीसिया में होना चाहिए. You should avoid going to different churches every Sunday. எல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால் நீங்கள் வாரம்தான் ஒரு ஆலயத்துக்கு போவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். हम ये उसको बंद करना चाहिए कि कई प्रकार की कलीसिया जाना. God said you will go to the house of the Lord. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் தேவனுடைய வீட்டுக்கு நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. मसीह बताते हैं कि यीशु मसीह की कलीसिया में आप जाना चाहिए. The king Hezekiah was healed, cured completely. இங்கே எசேக்கியா ராஜா முற்றிலுமாய் அவன் சுகம் அற்புத சுகத்தை பெற்றான். हम देखते हैं कि एसेकिया का राजा तो वो तो ठीक हो गया था. It means the Lord God has performed a miracle in his life.
இதன் மூலியமா நம்ம அறிந்திருக்கிற காரியம் என்னவென்றால் ஆண்டவராகிய தேவன் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். इसका मतलब होता है यीशु मसीह ने एसेकिया राजा के जीवन में एक अद्भुत कार्य किया है. God was so gracious to heal the man who was crying and weeping. இந்த பகுதியை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஒரு மனுஷன் அவன் அழுது புலம்பி தண்ணீர் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறதை அவர் கவனிக்கிறார். जब इस बात को हम देखते हैं तो यीशु मसीह ने जो व्यक्ति रो रहा था उसको इस पर दया काया था. Now the same God is available for you today. அதே நல்ல தேவன் இந்த நாளிலும் உங்களுக்காய் அவர் காத்து கொண்டு அவர் ஆயத்தமா இருக்கிறார். आज वही प्रभु हमारे बीच में हैं. The same prayer answering God is available for you even today in the name of Jesus Christ. அதே நல்ல தேவன் ஜெபத்திற்கு பதில் தருகிற நல்ல தேவனாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். वही अच्छा प्रभु हमारे बीच में है जो यीशु मसीह है. You should think, you should know that there is a God who is always expecting you. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் உங்களுக்கு உங்களை நோக்கி உங்களுக்கு உங்கள் நோக்கம் உங்கள் மேல் நோக்கமா இருக்க ஒரு தேவன் ஒரு உண்டு என்று சொல்லி அறிந்திருக்க வேண்டும். आज आप जानना चाहिए कि एक व्यक्ति है जो यीशु मसीह हमारी चाहतों को पूरी करने वाले हमारे साथ है. Now you may be in great trouble today. ஒருவேளை இந்த நாளின் காலையில் நீங்கள் ஒரு பெரிய துக்கத்திலே நீங்கள் இருக்கலாம். आज सुबह आप बहुत दुख में हो सकते हैं. Your doctors might have told you that you will also die today. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்லலாம் நீங்கள் இந்த நாளிலே நீங்கள் மரித்து போவீர்கள் என்று சொல்லலாம். आज की सुबह में डॉक्टर बोल सकते हैं कि आप मरने वाला है. Doctors might have told that you will die soon. ஒருவேளை மருத்துவர்கள் சொல்லலாம் நீங்க மரித்து போவீர்கள் என்று சொல்லலாம். डॉक्टर्स बोल सकते हैं कि आप मरने वाले हैं. You might have been getting a lot of bad dreams also last night. ஒருவேளை கடந்த இரவிலே நீங்கள் கெட்ட சொப்பனங்களையும் ஒருவேளை நீங்கள் பார்த்திருக்கலாம். सोते समय आप बुरी स्वप्न भी देख सकते हैं. You may also think that you will die very soon. நீங்களும் நினைத்து பார்த்திருக்கலாம் நான் சீக்கிரமா மரித்து போவேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்திருக்கலாம். हम सोच भी सकते हैं कि हम जल्दी मरने वाले हैं. You are very sad because you are not able to manage your debts in this world. நீங்கள் ஒருவேளை நீங்கள் மிகுந்த துக்கத்தோடு இருக்கலாம் என்றால் இந்த உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் உங்களால் சமாளிக்க முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். हम दुख में भी हो सकते हैं क्योंकि हम जो धन हम लिए हैं उसको हम दे नहीं पा सकते हैं. Sometimes you may be thinking that it's better to commit suicide. ஒருவேளை நீங்கள் சொன்னீங்க நினைக்கலாம் நீங்கள் நான் தற்கொலை பண்ணி கொள்ளலாம் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். कभी-कभी हम सोच सकते हैं कि ये मरने ही एक रास्ते हैं. Shall I tell you truth to you? நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? एक सच्चाई में बताना चाहता हूँ. I have been in this ministry for the past more than 50 years. நான் கடந்த 50 ஆண்டுகள் மேல நான் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். इस मिनिस्ट्री में मैं 50 इयर्स के अधिक हूँ. A sincere believer of Jesus Christ will not commit suicide. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தற்கொலை பண்ணிக்க மாட்டீர்கள். जो यीशु मसीह के बच्चे होते हैं वो कभी भी मरने की सोचते हैं नहीं. Always when I read a news in the newspaper saying that somebody has committed suicide, நான் நியூஸ் தினமறிய தந்தி பேப்பரை நான் வாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் தற்கொலை பண்ணிக்கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். जब हम पत्रिका में पढ़ते हैं कि एक व्यक्ति मरा था. if I see there is a news that a man has committed suicide, நான் ஒருவேளை அந்த மனுஷன் ஒரு மனிதன் தற்கொலை பண்ணிக்கொண்டான் என்று ஒரு பத்திரிகையிலே நான் படித்தேன். ஆனால் जब मैं पढ़ती हूँ कि एक व्यक्ति मर गया है, I used to read it very carefully whether he is a Christian or he is a believer or a non-believer. நான் ஒருவேளை அவன் கிறிஸ்தவனா இல்லை விசுவாசியா இல்லாவிட்டால் விசுவாசி இல்லாமல் சாதாரண மனுஷனா என்று சொல்லி நான் பார்ப்பேன். जब मैं पढ़ती हूँ कि वो मर गया है तो मैं पढ़ती हूँ कि वो विश्वासी है या अविश्वासी है. My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, मेरे प्रिय भाई बहन, I have not seen any dedicated Christian has committed suicide in his life. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் அவன் தற்கொலை பண்ணிக்க மாட்டான் என்று சொல்லி நான் அறிந்திருக்கேன். அவன் அப்படிப்பட்டவர்கள் பண்ண மாட்டார்கள். जो आशीर्वाद मसीह में पाते हैं वो कभी भी मरण को अपनाते हैं नहीं हैं. In the history of my life, I have not seen so far any dedicated, sincere believer of Jesus Christ
has committed suicide. என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்ப்பேனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒரு உண்மையான கிறிஸ்தவர் விசுவாசி அந்த நபர் தற்கொலை பண்ணிக்கொண்டார் என்று சொல்லி இதுவரையில் நான் கேள்விப்படவில்லை, நான் பார்க்கவும் இல்லை. मेरे जीवन में कोई भी ऐसा व्यक्ति जो मसीह में है वो तो सुसाइड किया है मैं कभी भी सुना नहीं था. Today, nobody may be able to help you. ஒருவேளை இந்த நாட்களிலே உங்களுக்கு யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம். आज की दुनिया में कोई आपको सहायता नहीं कर पाता है. You may be feeling loneliness in your life. உங்களுடைய வாழ்க்கையில தனிமை உங்களை ஒருவேளை வாட்டலாம். हमारे जीवन में हम अकेलेपन में हो सकते हैं. You might have been attacked by severe sickness. ஒருவேளை உங்களுக்கு சமாளிக்க முடியாத வியாதியின் படுக்கை உங்களை தாக்கி இருக்கலாம். बहुत बड़ी बीमारी के साथ हम हो सकते हैं. Sometimes you might have been attacked by corona virus fever. ஒருவேளை கொரோனா அந்த ஜுரத்தில் நீங்கள் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம். कोरोना वायरस से भी हम हो सकते हैं. You may be kept in a separate room separately. ஒருவேளை தனிப்பட்ட அறையிலே உங்களை தனிமைப்படுத்தியிருக்கலாம். एक अकेले कमरे में हम हो सकते हैं. You may be alone physically in a particular place because of your hard time and the sickness. சரீர பிரகாரமாக நீங்கள் தனிமைப்படுத்தியிருக்கலாம். உங்கள் வியாதி நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். हमारी शरीर के बलहीन के कारण हम अकेले हो सकते हैं. I as the servant of God. நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று நான் சொல்கிறேன். मैं एक यीशु मसीह की बच्चा होकर बताता हूँ. In this hard situation also, Jesus Christ is standing by the side of you so that you can look at him and you can call him. He will come to your help. இந்த மாதிரி இவனமான சூழ்நிலையிலே ஆண்டவராகிய தேவன் உங்கள் அருகாமையில் நின்று இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு இன்றைக்கும் அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ऐसे परिस्थिति में भी यीशु मसीह आपके साथ है और सहायता करने के लिए है. God says you will not die. ஆண்டவராகிய தேவன் சொன்னார் நீர் மரிக்க மாட்டீர் என்று சொல்லி சொன்னார். यीशु मसीह बोलता है कि तू कभी भी मरेगा नहीं. God is telling you, in spite of all your adverse circumstances and sickness, you will not die soon. சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் காரியங்கள் என்னவா இருந்தாலும் நீங்கள் மரிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. इन बुरी परिस्थितियों के कारण भी आप नहीं मरेंगे क्योंकि यीशु मसीह बोलता है. He is willing and able to heal you. அவர் விரும்புகிறார் உங்களை குணமாக்க முடிக்க அவர் எதிர்பார்க்க உங்களை அவர் விரும்புகிறார் செய்ய போகிறார். वो चाहता है कि आपको चंगाई मिले. He is willing to heal you and he is able to heal you. அவர் உங்களை குணமாக்க முடிக்க அவர் விரும்புகிறார். அவர் உங்களை குணமாக்குவதற்கும் அவரால் முடியும். वो चाहता है और करेगा भी आपको चंगाई देने के लिए. He is willing to deliver you. ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கும் உங்களை விடுதலை பண்ணுவதற்கு அவர் விரும்புகிறார். आपको स्वतंत्र करने के लिए यीशु मसीह तैयार है. Whatever the circumstances may be, சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் சரி, जो भी परिस्थिति हो सकते हैं, whatever the seriousness of the problem may be, உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு அகோரமாய் இருந்தாலும் சரி, जितने भी बुरी खामे हैं, the living God is standing by the side of you to heal you and deliver you. உங்களை ரட்சிக்கிற தேவன் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார். உங்களை விடுதலை பண்ணி உங்களை ரட்சிப்பதற்கு அவர் உண்மையான தேவனாக இருக்கிறார். रक्षा करने वाले प्रभु हमारे साथ है और रक्षा भी करेगा. He has not come to you with one blessing. ஆண்டவராகிய தேவன் உங்கள் அருகாமையில் ஒரு ஆசீர்வாதத்தோடு அவர் வரவில்லை. एक आशीर्वाद के साथ यीशु मसीह आपके साथ नहीं आया है. King Ezekiel also wanted to have one blessing of healing. ஆண்டவர் இங்கே எசேக்கியா ராஜாவும் பார்க்கும்போது அவர் சுகம் வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு அற்புதத்தை தான் அவர் எதிர்பார்த்தார். एसेकिया राजा भी एक ही आश्चर्य कार्य उसके जीवन में चाहता था. But God gave him a package of blessings, more blessings to him. ஆனா இந்த பகுதியை பார்க்கும்போது ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அதிகமாய் கொடுத்தார். लेकिन यीशु मसीह उसकी भंडार को खोलकर इतना आशीर्वाद दिया था. The Lord God whom I am preaching now has come to you with a package of blessing to you. நான் ஆராதிக்கிற நான் பிரசங்கம் பண்ணுகிற தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு ஒரு கம்பேக்டான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு வந்திருக்கிறார். जिस मसीह के बारे में मैं आज बोल रहा हूँ वो मसीह तो एक आशीर्वाद नहीं लेकिन भंडार के आशीर्वाद के साथ आपकी सन्निधान में आज आया है. You may be thinking about you that you are a weak person. நீங்கள் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நீங்க பலவீனப்பட்ட மனுஷர் என்று நீங்க हम सोचते நினைக்கலாம். थे कि हम तो कुछ काम के लिए प्रयोग नहीं है. You may be thinking that you are a poor man. நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் வசதியில் ரொம்ப குறைப்பட்ட நபர் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். हम सोचते थे हम धन में बहुत कमी है. He can elevate you to any extent.
உங்களை எந்த இடத்துல எந்த அளவுக்கு உங்களை உயர்த்த முடியும். लेकिन मसीह चाहता है तुझको जितने भी ऊपर ले चल सकता है. God will bless you, my dear brother. ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பான சகோதரனே. मेरे प्रिय भाई, आज यीशु मसीह आपको आशीर्वाद करना चाहता है. God is able to lift you, my dear sister. ஆண்டவராகிய தேவன் உங்களை உயர்த்த முடியும் அன்பான சகோதரியே. प्रिय बहन, आज मसीह आपको ऊपर उठाना चाहता है. Today you are going to be blessed. இந்த நாளில் கூட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். आज हम सब आशीर्वाद पाने वाले हैं. Within a few minutes, I am going to pray for you. இன்னும் ஒரு சில நிமிஷங்களிலே நான் உங்களுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். कुछ समय के लिए मैं तेरे लिए प्रार्थना करने वाला हूँ. The Lord who has healed and blessed King Hezekiah will heal you and bless you with a special package of blessing. எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு அற்புதம் செய்த தேவன், அதே நல்ல தேவன் இந்த நாளில் கூட உங்களுக்கு அற்புதங்களை ஒரு पैकेट फुल ऑफ ஆசீர்வாத பெட்டகத்தை தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார். जिस राजा ने आशीर्वाद यीशु मसीह से पाया है, वैसी धन की आशीर्वाद हम आज पाने वाले हैं. Remember King Hezekiah prayed to God wholeheartedly. இங்கே எசேக்கியா ராஜா தன்னுடைய முழு இருதயத்தோடு அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். हम देखते हैं कि उसकी हृदय के साथ वो मसीह से प्रार्थना किया था. He wept bitterly and shed tears before God. அவன் மனக்கசந்து அழுது அவன் தேவன் சமூகத்தில் அவன் ஜெபித்தான். ऐसे क्या राजा ऐसा रोकर यीशु मसीह की सन्निधान में प्रार्थना किया था. He did not want at all to see the faces of the people of this world. இந்த உலகத்தில் இருக்க மனுஷர்களையோ இல்லாவிட்டால் தன்னுடைய போர் செய்வர்களையோ பார்க்க எசேக்கியா ராஜா விரும்பவில்லை. ऐसे क्या राजा ने उनकी परिवार या अन्य लोगों को देखना नहीं चाहता था. He did not want at all to see the situation. அவன் அந்த சூழ்நிலையை அவன் பார்க்கும்படி அவன் விரும்பவே இல்லை. ऐसी परिस्थिति ऐसे क्या राजा देखना नहीं चाहता था. He did not wish to even see the family members. இங்கே இந்த பகுதியில் பார்க்கும்பொழுது நாம் அறிந்தவனமாய் எசேக்கியா ராஜா தன்னுடைய குடும்பத்தை கூட பார்க்கும்படி அவன் விரும்பவில்லை. जब इस बात को हम देखते हैं, उनके परिवार के लोगों को भी ऐसे क्या राजा देखना नहीं चाहता था. When we take a person who is sick in our family to a particular doctor, நாம் குடும்பத்தில் ஒருவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குமானால் நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட மருத்துவரை நாம் அழைத்து கொண்டு போவோம் என்றால், जब हमारी परिवार में कोई बीमारी होते हैं, जब हम उसको अस्पताल ले चलते हैं, we will be seeing the face of the doctor very carefully, how he is looking and how he is writing things. ஆக நான் கூர்மையோடு அந்த மருத்துவரை பார்த்து அந்த மருத்துவர் என்ன எழுதுகிறார், என்ன சொல்ல போகிறார் என்ற ஒரு ஆர்வத்தோடு தன்னுடைய அந்த மருத்துவருடைய முகத்தை நாம் பார்த்து கொண்டு இருப்போம். हम उस डॉक्टर के मुंह को देखते हैं कि वो क्या लिखने वाला है या क्या बताने वाला है. In my early days, when I take my children to the doctors, I am a person who will not worship any man. யாருக்கும் நான் In my early days, என்னுடைய ஆரம்ப காலத்திலே நான் யாருக்கு நான் கும்பிடு போட்டு வணக்கம் சொல்லிக்கொண்டு நான் இருக்கிற மனுஷன் அல்ல. पुराने दिनों में मेरे बच्चों को जब मैं हॉस्पिटल ले चलता हूँ, तो मैं तो किसी मनुष्य को धन्यवाद नहीं देता हूँ. but when I take any member of my family to a doctor, I always keep my hands like this and looking at his face all the time, so as to see what he is going to tell. நான் குடும்பத்தை நான் மருத்துவ இடத்துல நான் அழைத்து கொண்டு போயினா நான் கை கும்பிட்டு என்ன சொல்லுவார் என்று சொல்லி நான் கூர்ந்து பார்ப்பேன். लेकिन मैं जब अस्पताल जाता हूँ तो मैं डॉक्टर को मुंह को देखता हूँ और बोलता हूँ कि वो क्या करने वाला है. Now this sickly king did not want to see the face of a doctor. இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது இந்த மனுஷனானவன் மருத்துவருடைய முகத்தை பார்க்க கூட விரும்பவில்லை. हम देखते हैं कि इस बाग में एसेकिया राजा मनुष्य के मुंह को नहीं देखना चाहता था. But as a token of looking at the face of God alone, he turned his face towards the wall and cried bitterly. அவன் மனுஷன் தேவனை நோக்கி பார்க்கிற வண்ணமாய் அவன் செவுத்தை பார்த்து அவன் மனக்கசந்து அவன் அழுதான். लेकिन एसेकिया राजा ने दीवार की ओर मोड़कर यीशु मसीह को वहां देखकर प्रार्थना करने लगा था. God is expecting people like this. ஆண்டவராகிய தேவன் இவ்வனமான மக்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். आजकल की दुनिया में ऐसे लोगों को मसीह चाहता है. We should always without seeing the face of the world or people,
we should be in a position to see the face of God. நாம் இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களை பார்க்க முற்படாதபடிக்கு தேவனுடைய முகத்தை பார்க்கும்படிக்கு முற்பட வேண்டும். हम भी ऐसा होना चाहिए कि मनुष्य की मुंह को नहीं देखना चाहिए, लेकिन यीशु मसीह की मुंह को देखने वाले. First of all, when we are in the situation of getting a blessing from God, முதலாவது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், पहले जब हम यीशु मसीह से एक आशीर्वाद पाना चाहते हैं, first of all we should believe the existence of God. முதலாவது ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். पहले हम विश्वास करना चाहिए कि यीशु मसीह हमारे बीच में है. Some people come and ask me to pray for their families and their needs. ஒரு சிலர்கள் என்னை அவர் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது இல்ல தேவைகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணும்படிக்கு அழைப்பார்கள். कई परिवार के लोग आकर मुझे बुलाते हैं कि हमारे परिवार में समस्या है, आप आकर हमारे लिए प्रार्थना कर. They will say like this, அவர்கள் இவ்வாறுமாய் சொல்வார்கள், Pastor, I am an open man. போதகரே, நான் ஒரு திறக்கப்பட்ட மனுஷன். I will not lie. நான் பொய் சொல்ல மாட்டேன். I believe all gods. நான் எல்லா தேவர்களையும் நான் நம்புவேன், விசுவாசிப்பேன். I will not go to any worship places. நான் எந்த விதமான கடவுளை வணங்குற இடத்துக்கு நான் போக மாட்டேன். I have no faith on any god. நான் எந்த கடவுளுக்கு மேலும் எனக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் जब இல்லை. मैं ऐसी परिवार में जाते हूँ तो वो बोलते हैं कि मैं किसी मसीह को प्रार्थना नहीं करती हूँ, विश्वास भी नहीं करती हूँ और किसी से भी डरती भी नहीं हूँ. Now I have come to you. இப்பொழுது நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். You should do a miracle. நீர் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும். लेकिन आज मैं आपके पास आया हूँ, इसलिए आप एक आश्चर्य कार्य हमारे जीवन में करना चाहिए. Dear brothers and sisters, Bible says, அன்பான சகோதரிகளை வேதாகமம் இவ்வாறாக சொல்கிறது. मेरे प्रिय भाई बहन, बाइबल ऐसी कहती है, without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது. विश्वास के बिना हम किसी को प्रिय नहीं कर सकते हैं. Without having faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். विश्वास के बिना हम मसीह को प्रिय नहीं कर सकते हैं. For he who comes to God for a healing must believe that there is a God. ஒரு மனுஷன் தேவனிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினால் முதலாவதாய் அவன் விசுவாசிக்க வேண்டும். जो मसीह के पास आते हैं अच्छे अच्छे काम पाने के लिए, वो पहले ये चाहना चाहिए कि यीशु मसीह हमारे बीच में है. He should believe the existence of God. அவன் விசுவாசிக்க வேண்டும், தேவன் ஒரு இருக்கிறார் என்று சொல்லி அவன் விசுவாசிக்க வேண்டும். वे विश्वास करना चाहिए कि यीशु मसीह हमारे बीच में है. Bible says like this. வேதாகமம் இவ்வாறாக சொல்கிறது. बाइबल ऐसा बताता है, He who comes to God for a miracle must believe that he is. அவன் தேவனிடத்தில் அந்த மனுஷன் வர வேண்டும், தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அவன் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். जब पहले मेरे पास आते हैं तो वो ऐसा सोचना चाहिए कि यीशु मसीह है. Also he should believe and trust that the Lord God is the rewarder of those who diligently seek him. அவர் உண்மையாய் அவர் நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் சகாயம் பண்ணுகிறார் என்று சொல்லி அவர் அறிந்திருக்க வேண்டும். जो सच्चे हृदय से यीशु मसीह को देखते हैं, वो बोलना चाहिए कि मसीह हमारे लिए कार्य हमारे जीवन में करेगा. So I want to tell you very clearly, without having faith that the Lord Jesus Christ is still alive and alive, தெளிவாய் நான் சொல்ல வேண்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் கூட உங்களுக்கு உயிரோடு இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். आज भी यीशु मसीह हमारे पास है, वो हमारे जीवन में है, तो हम विश्वास करना चाहिए कि हाँ, यीशु मसीह जिंदा है. he is a prayer answering God to those who diligently seek him. அவர் உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவர் ஜெபத்திற்கு பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். हमारे प्रार्थना को उत्तर देने वाले मसीह हमारे पास हैं, हम विश्वास करना है. My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, मेरे प्रिय भाई बहन, you may be in any situation. நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் இருக்கலாம். हम किसी प्रकार की भी परिस्थिति में हम हो सकते हैं. You may be in any part of this world. நீங்கள் இந்த உலகில் எந்த பகுதியிலும் கூட இருக்கலாம். हम किसी कोने की दुनिया में हो सकते हैं. I am not a person to tell something without knowing things.
நான் ஒரு நான் விஷயம் தெரியாத எந்த கத்தியும் சொல்லாத நபர் அல்ல. मैं तो ऐसा व्यक्ति नहीं है कि किसी के बारे में मुझे बिना मालूम बताता हूँ. I have an experience of walking with Jesus Christ for the past about 55 long years. 55 ஆண்டு காலமாய் நான் ஆண்டவர் நடக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். यीशु मसीह की रास्ते में मैं तो 55 इयर्स तक चल रहा था. I had a long walk with Jesus in tribulation and sufferings. நான் ஆண்டவரோடு நடக்கிற அனுபவத்தில் கஷ்டத்தின் பாதிலும் உபத்தின் பாதிலும் ஆண்டவர் நடக்கிற அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். यीशु मसीह की रास्ते में कई प्रकार की कांटे और संकटें आई थी, लेकिन उस रास्ते में मैं चल रहा था. He only lifted me and he only took me from the dust, from the streets and brought me to this level. ஆண்டவர் நான் அவர்தான் என்னை இந்த குப்பையிலிருந்து தெருவிலிருந்து என்னை ஆண்டவர் என்னை தூக்கி இந்த அளவுக்கு என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். यीशु मसीह ने मुझे कीचड़ से लेकर ऊंचा उठाया है. I am also a human being like you. நானும் உங்களை போன்ற ஒரு மனுஷன் தான். मैं भी आपके समान एक व्यक्ति हूँ. Today God has raised me in a situation where I can demonstrate the power of God. நான் ஆண்டு எந்த அளவுக்கு என்னை உயர்த்திருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை நான் அதை மற்றவர்களுக்கு அபியாசப்படுத்துவதற்கு அளவுக்கு என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். लेकिन आज यीशु मसीह ने मुझे इतना ऊंचा उठाया कि मसीह के बारे में मैं आकर उसकी बात को बांट सकता हूँ. God, the Lord God has raised me in a position to demonstrate the existence of God in this world. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என சொல்லி அதை அபியாசப்படுத்துவதையும் அதை தெரியப்படுத்துவதையும் ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். इस दुनिया में यीशु मसीह जीवित है, उस बात को बताने के लिए यीशु मसीह ने मुझे प्रयोग किया है. My humble request is believe in the existence of God, please. என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். मेरा इच्छा है कि आप सबको ये जानना चाहिए कि यीशु मसीह जीवित है और हमारे साथ है. There is a God. அங்கே நமக்கு ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். He is the creator. அவர்தான் சிருஷ்டிப்பின் கர்த்தா. हमारे एक परिवार है, एक परमेश्वर है और जो इस दुनिया को बनाया है. He is having full of power to solve all your problems. அவர் ஒருவர் தான் உங்களுடைய பிரச்சனைகளை அவர் சிறைப்படுத்தி போடுவதற்கு அவர் ஒருவரால் மட்டும்தான் கூடும். उसके पास इतनी शक्ति है कि हमारी सारी समस्याओं को दूर कर सकता है. In Psalm 14:1 சங்கீதங்களின் புத்தகம் 14ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம் இவ்வாறு சொல்கிறது. हम देखते हैं कि भजन संगीता का पुस्तक जब हम देखते हैं कि and in Psalm 53:1 says like this. 53ஆம் சங்கீதத்தின் முதலாவது வசனமும் இவ்வாறாக சொல்கிறது. और भजन संगीता 53 में भी ऐसा कहती हैं. The fool says in his heart there is no God. இங்கே சொல்லுகிறது மதிகேடன் தேவன் இல்லை என்று சொல்லி சொல்லுவான். एक बुद्धिहीन बोलता है कि यीशु मसीह ये. So Bible says ஆகையால் வேதம் சொல்லுகிறது the fool says in his heart there is no God. வேதம் சொல்லுகிறது தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இதயத்தில் சொல்லுவான். एक बुद्धिहीन बोलता है कि यीशु मसीह नहीं है. He has no hope in this world. அவனுக்கு நம்பிக்கை இல்லை. उसको इस दुनिया में जीने की आशा नहीं है. Nobody can come forward to deliver him when he is in trouble. அவன் பிரச்சனையோடு இருக்கிற நேரங்களிலே யாரும் வந்து அவனுக்கு உதவி செய்ய இயலாது. इस दुनिया में जब उसको पास समस्या है कोई भी उसको सहायता नहीं कर पाता है. There will not be any protection to his generation to generation. அந்த குடும்பத்திற்கு சந்ததிக்கு பாதுகாப்பு இல்லாதபடிக்கு இருக்கும். उसकी संतति के पास संतति को आशीर्वाद करने वाले कोई भी नहीं हो सकता है. Bible confirms. வேதம் ஊர்ஜிதம் பண்ணுகிறது. हमारा बाइबल बताता है. The word of God says, if one person follow the footsteps of Jesus Christ in his life wholeheartedly, his generations for 1000 generation will be blessed because of him. ஒரு மனுஷன் உண்மையோடு முழு மனதோடு அவன் தேவனுக்கு பின்பதாய் அவன் நடப்பான் என்றால் 1000 தலைமுறை வரைக்கும் ஆண்டு அவனை ஆசீர்வதிப்பார். जब एक व्यक्ति
उसके परिवार में यीशु मसीह को अपनाकर उसके रास्ते में चलते हैं तो 1000 की परिवार को बचाने के लिए सिद्ध हुए। Thank God we are able to enjoy the blessings of the Lord in this world. நான் தேவனுக்கு நன்றிகள் செலுத்துகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் இந்த காலகட்ட நாட்களே அனுபவிக்க முடிகிறது. This is your right time. இதுதான் சரியான நேரம். मैं धन्यवाद देता हूं क्योंकि यीशु मसीह के आशीर्वाद आज हम पा सकते हैं। Even though you are attacked with the corona virus fever and you are separated and kept in a separate place, ஒருவேளை நீங்கள் கொரோனாலே பாதிக்கப்பட்டு தனிமையிலே உங்களை தனி அறையில் ஒருவேளை உங்களை வைத்திருக்கலாம். हमारे कोरोना से बात से है तो भी यीशु मसीह हमारे साथ हैं। I tell you, the healer, the great Lord Jesus Christ is standing by the side of you. நான் சொல்லுவேன் வல்லமை உள்ள தேவன் உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். चंगाई देने वाले मसीह हमारे पास हैं। You will be healed. நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள். आप चंगाई पा सकते हैं। You will be delivered. நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். हम उसके बाहर आ सकते हैं। Believe Jesus Christ for healing in your body right now. இந்த நாட்களில் நீங்கள் உங்கள் சரீரத்தில் இருக்கிற அற்புதங்களுக்காக தேவன் நீங்கள் நம்புங்கள். विश्वास करके यीशु मसीह आपको आशीर्वाद से भर देगा। Come forward to believe the Lord Jesus Christ, the Lord God, for a great deliverance in your life. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய விடுதலைக்காக தேவனுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் நம்ப வேண்டும். आज यीशु मसीह की सन्निधान में आकर विश्वास करना चाहिए कि मसीह मुझे चंगाई देगा। Whatever situation you may be now, நீங்கள் எந்த விதமான சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம், நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். किसी भी परिस्थिति में आप चल सकते हैं। the victory is yours. ஜெயமானது உங்களுடையது. विजेता हमारा है। If you can believe, you are the successful person. நீங்கள் நம்புவீர்கள் என்றால், நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் தான் ஜெயம் கொண்டவர்கள். आप विश्वास करते हैं इसका मतलब आप विजय है। The Lord God Jesus Christ is able to see your tears right now. ஆண்டவராகிய தேவன் கிறிஸ்து உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். आज यीशु मसीह आपकी आंसू को देख रहा है। Your loyal heart will help you. உங்களுடைய உண்மை தன்மையான இருதயமானது உங்களை காப்பாற்றும். आपकी सच्ची हृदय आपको रक्षा करेगा। Your faithful walk with Jesus Christ will help you to get deliverance from these darkened places. இருள் சூழ்ந்த இடங்களிலிருந்து ஆண்டவராகிய தேவன் உங்களை விடுவித்து தப்பித்து போவதற்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். आपकी सच्ची हृदय अंधकार से आपको बाहर ले जाएगा। Your good deeds will make you enjoy the blessings of God. உங்களுடைய நல்ல காரியங்கள் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் அது திருப்பி உங்களுக்கு வரும். आपकी अच्छी कार्य आपकी जिंदगी में एक अच्छी तरह बाहर आएगी। I would like to share with you a small testimony which happened last week in the life of a person, and I will finish the service. நான் ஒரு சிறிய சாட்சியை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடந்த வாரம் நடந்த ஒரு அற்புதமான சாட்சியை சொல்லி நான் இந்த ஆராதனை முடிக்க விரும்புகிறேன். एक छोटी सी गवाही जो हुआ था उसके बारे में बोलना चाहता हूँ। He is one of my co-workers. அவர் ஒரு என்னுடைய உடன் ஊழியக்காரர். वो एक मेरा साथ काम करने वाला था। I like him very much. நான் அவரை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன். उससे मैं बहुत प्रेम करता हूँ। He is a very good pastor. அவர் நல்ல போதகர். वो एक बहुत बड़ा पास्टर है। His wife is also a good servant of God. அவருடைய மனைவியும் ஒரு உடன் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார்கள். उसका पत्नी भी एक मसीह की बच्ची है। God has blessed him with children. ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். यीशु मसीह उनको बच्चे दिए हैं। His name is Pastor Peter Roy. அவருடைய பேர் பாஸ்டர் பீட்டர் ராய். उसका नाम है पीटर रॉय। He is in Navi, Mumbai. அவர் நவீன் மும்பையில் இருக்கிறார். वो नवीन मुंबई में है। He was attacked by corona virus fever and put into the hospital. அவருக்கு கொரோனா ஜுரமானது தாக்கப்பட்டு அவரை மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார். वो कोरोना वायरस की बुरी खबर से वो हॉस्पिटल में दाखिल था। This happened last week. இந்த காரியம் கடந்த வாரத்தில் நடைபெற்றது. ये तो अगले हफ्ते हुआ था। He was in worst condition. அவர் மோசமான நிலைமையிலே அவர் இருந்தார். वो बुरी परिस्थिति में था। He was totally under oxygen support. அவர் முற்றிலுமாய் அவர் ஆக்சிஜனுடைய ஒத்தாசை தான் இருந்தார். वो तो ऑक्सीजन के साथ ही था। He was able to live only on oxygen pipe. அவர் ஆக்சிஜன் பைப்பில் தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார். उसका जीवन तो ऑक्सीजन पाइप में था। Doctors lost hope.
மருத்துவர்கள் நம்பிக்கை இழந்தார்கள். डॉक्टर्स ने बोला कि कुछ भी नहीं कर सकते हैं. Doctors considered that this man will also die very quickly. மருத்துவர்களும் எண்ணினார்கள், நினைத்தார்கள் இந்த மனிதரும் சீக்கிரமாய் மரித்து போவார் என்று சொல்லி. डॉक्टर्स ने बोला कि ये जल्दी मर जाएगा. So the doctors have admitted him the disaster ward. அவர் மோசமான இடத்திலே அவரை வைத்தார்கள். एक बुरी कमरे में उसको रखा था. No happiness there. அந்த பகுதியில் சந்தோஷம் இல்லை. All the people were under suffering and counting their minutes to die. அங்க இருக்கிற மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மரிப்பதற்கு நிமிடங்களை அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். उस कमरे में दुख था और उस कमरे में जो लोग थे वो मरने की स्थान में थे. Daily 2 or 3 people were dying in the only room they were admitted. அந்த இடத்துல பாருங்க, அனுதினமும் 2 இல்ல 3 பேர் அனுதினமும் மரித்து கொண்டிருக்கிற இடத்துல தான் அந்த போதகர் அந்த மனிதனை அவர்கள் வைத்திருந்தார்கள். उस कमरे में 2 या 3 हर दिन मरते थे. Pastor Rai was also one among them. போதகர் ராயும் அதுல ஒரு நபரா தான் இருந்தார். पास्टर राय भी उस कमरे में एक व्यक्ति था. He was the only believer there. அவர் ஒருவர்தான் விசுவாசியாக இருந்தார். वो अकेला एक विश्वासी था वहाँ. He wept bitterly. அவர் அந்த நேரத்தில் அவர் ஊக்கமாய் மன கசந்து அழுதார். He would have told in his heart like this. அவருடைய இருதயத்தில் இவராக சொல்லியிருக்கலாம். वो रोकर उसके हृदय में ऐसा बोला था, Lord God, என் அன்பே தேவனே கர்த்தாவே, यीशु मसीह मेरा प्रिय, I have healed a lot of sick people in my life and in my church. நான் பலரை மற்ற இடத்திலும் அநேகரை குணமாக்கி இருக்கிறேன். मेरी कलीसिया में इतने लोगों को मैं चंगाई दिया था. Now I am in this disaster ward and counting my minutes to die with other people. நான் மற்றவர்களோடு சேர்ந்து என்னுடைய மரணத்திற்கு நான் நிமிடங்களை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். लेकिन मैं इस कमरे में हूँ जो सब मरने वाले हैं. Daily 2 to 3 people are dying. Their bodies are being taken out. ஒரு தினமும் 2 இல்லாவிட்ட 3 பேர்கள் மரிக்கிறார்கள். அவர்கள் பிரேதத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். इस कमरे में हर दिन 1 या 2 मरते हैं और उनकी प्रेत को निकालते हैं. It was a matter of time before his turn to come. பிரேதமாய் வருவதற்கு அது அவருடைய அந்த நேரமாய் இருந்தது. और मरण के पास उसकी दिन थे. Already people are dying every day. ஏற்கனவே அனுதின வாழ்க்கையிலும் அந்த நேரத்திலே அவர்கள் மரித்து கொண்டிருந்தார்கள். மக்கள் हम देखते हैं कि हर दिन लोग मरते हैं. One by one people are dying and their bodies are being removed from the room. ஒருவருக்கொருவராய் மரித்து கொண்டு அந்த அறையிலிருந்து அவர்களை பிரேதத்தை எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். हर दिन एक के बाद एक मरते हैं और उनको ले चलते हैं. So he was also expecting to his turn for his death and taken away his body outside. அவரும் மரணத்துக்கு எதிர்பார்த்து ஒருவேளை மரிப்பதை எடுத்து போவார்கள் என்று சொல்லி அந்த நேரத்தை எதிர்பார்த்திருந்தார். वो भी देख रहा कि मेरे मरण भी आने वाला हूँ और मैं भी ऐसे ही चलने वाला हूँ. He lost hope. அவர் நம்பிக்கை இழந்து விட்டார். उनकी जीवन में इच्छा चल गया. He lost contact with his family members. அவர் तन्नुடைய குடும்பத்தாரோடு இருக்கிற ஒரு யாரிடத்திலும் பேச முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டார். उनकी परिवार के साथ बोलने से अलग हो गया था. Because of the poisonous of the corona fever, he cannot, his family members cannot see his body in this world. அவர்கள் இந்த மாதிரி மோசமான சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர் மறைப்பார் என்றால் அந்த விதமாக விஷமான காரியத்தை அந்த பிரேதத்தை கூட அவர்கள் குடும்பத்தார் பார்க்க முடியாது. इस परिस्थिति में जो वो मरने वाला था इसलिए उनकी परिवार के लोग भी उसके पास नहीं आए थे और वो भी बोलता नहीं था. Each person living people who are dying and their bodies are being taken out one by one. ஒருவருக்கு பின் ஒருவர் மரித்து அந்த பிரேதமாய் அவர்கள் அந்த அறையை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள். जो उसके पास थे वो सब एक के बाद एक मरता था. He informed this message to his friends. இந்த காரியத்தை தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. एक कार्य तो उनके दोस्तों से उसने बात किया था. Sorry, he was not able to inform his inability to other people because he is in the disaster ward. அவரால் சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது. ஏனென்றால் அவர் இந்த மாதிரி மோசமான நிலைமையில் இருந்த அறையில் இருந்தார். वो और से नहीं बात कर रहा था क्योंकि ये तो अकेले था. So other people, those who were known to him,
spread the news that Pastor Peter Roy, the greatest man, pastor, is going to die because of corona fever. பாஸ்டர் ராய் அவர்கள் இந்த கொரோனா வியாதினாலே அவர்கள் மறிக்கப் போகிறார்கள் என்று சொல்லி மற்றவர்களுக்கு காரியத்தை விவரித்து சொல்ல ஆரம்பித்தார்கள். और लोगों ने बताने शुरू की कि पीटर राय तो मरने वाला है. The message came to me also. அந்த காரியம் எனக்கும் சொல்லப்பட்டிருந்தது. वो कार्य मेरे पास भी आया था. The Lord God of King Ezekiel started working miracle in the life of Pastor Peter Roy also. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த அதே தேவன் பாஸ்டர் பீட்டர் ராயுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். जो आश्चर्य कार्य यीशु मसीह की जीवन में जैसा एसेकिया राजा की जीवन में हुआ था वैसे ही पीटर राय की जीवन में होने लगा था. He would have prayed like this. அவர் ஒருவேளை இவராக ஜெபம் பண்ணியிருக்கலாம். वो ऐसा प्रार्थना किया था, Lord God, I am a person who is supposed to pray for the people who are suffering here. ஆண்டவரே, ஒருவேளை நான் இந்த மாதிரி படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு நான் ஜெபிக்க வேண்டிய நான், प्रभु ऐसी बिस्तर में जो है उन लोगों के लिए प्रार्थना करने वाला मैं था. Now I am also going to die with these people. My body will be taken out very quickly. நானும் இவர்களோடு சேர்ந்து நானும் மரிக்கப் போகிறேன். என்னுடைய பிரேதத்தையும் ஒருவேளை இவர்கள் எடுத்துக்கொண்டு வெளியில போகலாம். लेकिन उनके साथ मैं भी मरने वाला हूँ और मुझे भी ऐसे ही ले चलेंगे. So many people prayed for him. பலர் அவர்களுக்காய் ஜெபித்தார்கள். कई लोग उनके लिए प्रार्थना किए थे. I also prayed. நானும் அவருக்காய் ஜெபித்தேன். मैंने भी उनके लिए प्रार्थना किया था. I prayed like this. நான் இவராக ஜெபித்தேன். मैं ऐसा प्रार्थना किया था. Lord God, இதுல இந்த அன்பின் ஆண்டவரே, his base is from Nepal. அவருடைய அஸ்திபாரம் அவருடைய பின்னணி ஊரானது நேபாள் இருக்கிறது. मेरे प्रिय प्रभु, उसका घर तो नेपाल है. I am already working for Nepal and we are publishing our magazine Nepali also. I want to establish a ministry in Nepal through him. ஆண்டவரே, நான் ஏற்கனவே நான் நேபாள் மொழியிலே நான் பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறேன். அவர் மூலமாய் ஒரு நேபாள் தேசத்திலே பகுதியிலே நான் ஒரு பிரிவு ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும். मैंने ऐसा प्रार्थना की कि यीशु मसीह, मैं तो नेपाली भाषा में पत्रिका चलाता हूँ और उसको लेकर मैं उसको विस्तार करना चाहता हूँ. The Lord God Jesus Christ, who heard the cry of King Hezekiah, was able to hear the cry of our dear pastor Peter Roy also. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில அவர் ஜெபித்து கண்ணீரை பார்த்த அதே தேவன் பாஸ்டர் ராயோடைய பீட்டர் ராயோடைய கண்ணீரையும் ஆண்டவர் கவனித்தார். एसेकिया राजा के जीवन में जो यीशु मसीह ने देखा था ऐसे ही पीटर राय के जीवन में भी मसीह ने एक आश्चर्य कार्य किया था. The power of Jesus Christ came upon him. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவர் மேல் இறங்கி வந்தது. यीशु मसीह के आशीर्वाद उसके ऊपर आया था. Miracle was believed by him. அற்புதமானது அவரால் நம்பப்பட்டிருந்தது. एक आश्चर्य कार्य उसके जीवन में हुआ था. Miracle happened. அற்புதம் நடைபெற்றது. आश्चर्य हुआ था. He is totally healed. அவர் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றார். I want to clap hands for him in front of the Lord Jesus Christ. கரங்களுக்கு ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவருக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்துகிறேன். இயேசு நாம மகிமைப்படுவதாக. My friend got his life again. என்னுடைய நண்பர் மறுபடியும் எழுந்தார். The great man Peter Roy has got his life again. போதகர் பீட்டர் ராய் மறுபடியும் ஜீவன் பெற்றார். पीटर राय तो फिर जन्म हुआ और एक चंगाई पाया है, इसलिए मैं मसीह को धन्यवाद देना चाहता हूँ. Corona virus fear has nothing to do with the God's people. கொரோனா வியாதியானது தேவனுடைய ஜனத்திற்கு மேல் உரிமை பாராட்ட எந்த உரிமையும் இல்லை, அதிகாரமும் இல்லை. कोरोना वायरस यीशु मसीह की बच्चों पर अधिकार नहीं है. There are a lot of testimonies. இவனமாய் பல சாட்சிகள் இருக்கிறது. कई प्रकार की गवाहियाँ हैं. Now he is doing God's work. இப்பொழுது அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். वो आज यीशु मसीह की कार्य कर रहा है. Still he needs some health for his body. இப்பொழுதும் நல்ல சுகம், பரிபூர்ண சுகம் அவருடைய சரீரத்துக்கு தேவைப்படுகிறது. और भी कुछ चंगाई उसको चाहिए. Dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, मेरे प्रिय भाई बहन, do you also need a special touch of Jesus Christ in your life?
right now? இந்த நேரத்திலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய விசேஷ விதமான தொடர்தல்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறதா? आज भी मेरे प्रिय भाई बहन ऐसे आशीर्वाद आपके जीवन में भी आप चाहते हैं? He can touch your body. அவர் உங்களுடைய சரீரத்தை தொட முடியும். मसीह उसकी शरीर को छू सकता है. He can heal you. அவர் உங்களை குணமாக்க முடியும். He can deliver you. அவர் உங்களை விடுதலையாக்க He முடியும். can bless you. அவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். Now the Lord is going to bless you. இப்பொழுதும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க वो போகிறார். चंगाई दे सकता है और हमको उस दूरी से बाहर ले आ सकता है. God be the glory. Now I am going to sing a Tamil song. It says a lot of things about heaven and his life. It's a happy life. When I was against the Lord Jesus Christ, he loved me and he took me from the pit. Now he has kept me in the palace. When I was going the wrong way, he was so patiently he waited for me. Patiently he waited for me. He waited and followed me. And the particular time he caught hold of me. Before I faced destruction and sufferings in this world, God has took me out of the pit and blessed me. Let me sing that song. அன்பை கூட நாளும் போதுமோ. துரோகி என்னை பாசமாய தீரோடி புரி நோக்கியே விரைந்து சென்ற என்னை பாசம் வைத்தேன் உன்னை என்று கூறி அழைத்தீரடி. பாசபுரி நோக்கியே விரைந்து சென்ற என்னை பாசம் வைத்தேன் உங்களை என்று கூறி இன்பம் பரலோக இன்பம்
கண்டிடுவே ஆரோயில் நேசா உம்மை காண ஆசை பெருகுதே ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இந்த இயேசு அளித்த நரே அளவு கடக்கா சுத்திக்கும் வேண்டிடா அன்னை கூட நாம் போது அழைப்பின் சத்தம் கேட்க நாட்கள் அதிகமாமோ பேசர்மாவில் சாய்ந்திட ஒன்று பெருகிடுவே என்ன இன்பம் பரலோக இன்பம் இந்த இயேசு அளித்தனே அளவு கடங்கா சுத்திக்கும் வேண்டிடா அன்பை கூட நாடும் போதுமோ ஆகாய மேகங்களில் சேர்ந்திடும் நேரமதில் ஆனந்தம் ஆனந்தமே என்றென்றும் ஆனந்தமே ஆகாய மேகங்களில் சேர்ந்திடும் நேரமதில் ஆனந்தம் ஆனந்தமே என்றென்றும் ஆனந்தமே ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இந்த இயேசு அளித்தனரே அளவு கடங்கா புத்திக்கும் வேண்டிடா அன்னை கூட நாளும் போதுமோ ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இந்த இயேசு அளித்தனரே அளவு கடங்கா புத்திக்கும் வேண்டிடா அன்னை கூட நாளும் போதுமோ Thank you, Jesus. Please close your eyes in the place where you are. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்துல உங்களுடைய கண்களை மூடுங்கள். जहाँ भी हम हैं वहाँ से ही हम हाथ बंद करके Look हम at- प्रार्थना करेंगे. Look unto Jesus. இப்பொழுதும் இயேசு நோக்கி பாருங்கள். Look to the face of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நீங்கள் பாருங்கள். यीशु मसीह की मुंह को हम देखेंगे. He can perform a miracle in your life right now. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்திலும் உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். हमारी जिंदगी में भी एक अद्भुत कार्य यीशु मसीह कर सकता है. I speak prosperity in your life. உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பை நான் பேசுகிறேன். मैं सच्चाई आपके जीवन में बताती हूँ. In the name of Jesus Christ, I speak deliverance in your life. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை நான் பேசுகிறேன். यीशु मसीह के नाम में आप चंगाई पा सकते हैं. In the name of Jesus Christ, I speak success in your life. உங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு ஜெயத்தை நான் வெற்றியை நான் பேசுகிறேன். आपकी जीवन में आज जय होने के लिए मैं आशीर्वाद करता हूँ. Believe Jesus Christ, the living God. ஜீவனுள்ள நல்ல தேவன் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், விசுவாசிங்கள். यीशु मसीह को आप विश्वास करें क्योंकि यीशु मसीह जीवित है. The name of Jesus Christ is revealed and known to all the countries of the world. He is an international global savior. ஆண்டவராகிய தேவன் ரட்சகராகிய தேவன் உலகத்தில் இருக்க எல்லா தேசங்களுக்கும் அவர் ஒரே தேவனாக இருந்து அவர் வெற்றியும் விடுதலையும் தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார். यीशु मसीह तो रक्षा करने वाले प्रभु हैं. वो एक ही देश के नहीं लेकिन सारी दुनिया की प्रभु हैं. No introduction is necessary for Jesus Christ the Lord. இயேசு கிறிஸ்துக்கு முன்னுரை எந்த விதமான முன்னுரையும் தேவையில்லை. यीशु मसीह के बारे में बताने के लिए कोई कार्य नहीं चाहिए. The Lord Jesus Christ is still standing in front of you. இந்த நேரத்திலும் கூட இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்புதான் நின்று கொண்டுதான் இருக்கிறார். अब भी यीशु मसीह आपके सामने खड़े हैं. He is the Lord of Lords. அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். वो तो प्रभुओं का प्रभु है. He is God of all gods.
தேவர்களுக்கு எல்லாம் தேவனாக இருக்கிறார். वो प्रभुओं को सारी प्रभु है. Believe him for a miracle. இந்த காலை வேளையிலும் நீங்கள் அற்புதத்துக்கு நம்புங்கள். उसको आप आशीर्वाद से करो. Accept him as your personal savior. அவரை உங்கள் சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். आपके हृदय में यीशु मसीह को अपनाओ. The healing and deliverance are free to you. விடுதலையும் சுகமும் அது இலவசமாய் உங்களுக்கு கிடைக்கும். आपको चंगाई सब मुफ्त मिलेगा. If you are able to shed one drop of tear on the floor, the living Jesus Christ will not keep calm. உங்களுடைய கண்ணீர் ஒரு சொட்டு கண்ணீரை நீங்கள் தரையில் விழுவாண்டால் ஆண்டவராகிய தேவன் சும்மா இருக்க மாட்டார். जब हम रोते हैं और एक आंसू की बूंद नीचे गिरते हैं, उस आंसू की उत्तर देने वाला मसीह हमारा मसीह है. He is the great healer. அவர் பெரிய வைத்தியராக சுகத்தை அளிக்க நல்ல தேவனாக இருக்கிறார். बहुत बड़ा चंगाई देने वाला मसीह है. I want to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். मैं आपके लिए प्रार्थना करना चाहता हूँ. Loving Lord Jesus Christ, அன்பின் நல்ல இயேசு கிறிஸ்துவே, मेरा प्रिय प्रभु, we come to you for a great blessing. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம், பெரிய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் வருகிறோம். मैं आपकी सन्निधान में आता हूँ. Now we are able to share what you have told us to share. ஆண்டவரே, நீர் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீர் சொன்னீரோ அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். प्रभु, जो बात हमको बताने के लिए बताया है प्रभु, उसको मैंने बताया है. You are a prayer answering God. நீர் ஜெபத்திற்கு பதில் அளிக்கிற தேவனாக वो இருக்கிறீர். प्रार्थना को उत्तर देने वाली मसीह है प्रभु. Miracle is followed by effective prayer. ஊக்கமான ஜெபம் மூலமாய் விடுதலை பதில் வருகும் ஆண்டவரே. आश्चर्य कार्य हमारे जिंदगी में कब होती हैं? So now- जब में हम यीशु मसीह को अपनाते हैं. So now commit all the people, those who are with us in prayer right now. இப்பொழுது ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபாசனத்தில் கொண்டு வந்து வைக்கிறோம். प्रभु, ऐसे ही जितने लोग हमारे साथ प्रार्थना करते हैं प्रभु, उनको आशीर्वाद भर दे प्रभु. Thank you, Lord Jesus Christ, for giving this opportunity to demonstrate your authority, your power to the whole world right now. இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய வல்லமையும் உம்முடைய குணமாக்கும் வல்லமையும் உலகம் எங்கிலும் இருக்கிற யாவருக்கும் அதை அபியாசப்படுத்தும்படிக்கு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்படி கிருபை பாராட்டினீரே, உமக்கு So ஸ்தோத்திரம். bless all. Yes. प्रभु, ऐसी वचन बांटने के लिए जो समय ने आपने मुझे दिए हैं प्रभु, इसलिए आपको स्तुति करते हैं प्रभु. The Lord Jesus Christ, we ask you to bless the people. அன்பின் இயேசு கிறிஸ்துவே, நீர் யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Yes. प्रभु, आप आज सबको आशीर्वाद से भर दे. Bless all the people, those who are in need of you, Lord. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உமக்கு நீர் வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. प्रभु, आज जितने लोग आपको चाहते हैं प्रभु, उन लोगों को आप आशीर्वाद कर प्रभु. Lord, we ask you to heal all the people, those who are attacked by the virus fever. ஆண்டவரே, இந்த வைரஸ் ஜுரத்தினால பாதிக்கப்பட்டு நாங்கள் யாவர் நினைக்கிறோம் குணமாக்கும். प्रभु, जितने लोग वायरस के साथ हैं प्रभु, उनको भी आप चंगाई दे. Please cause all the people of this world to know you and understand you, to accept you as their savior. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் ஆண்டவரே ரட்சகர் என்று சொல்லி அறிந்து கொள்ளவும் உம்மை ஏற்றுக்கொள்ளும் கிருபை பாராட்டுவீராக. ஐயா प्रभु, दया कर ताकि ये सारी दुनिया के लोग जान सके कि आप ही एक ही मसीह हैं. We ask all these things in the name of our Lord and Savior Jesus Christ. இவ்வளத்தையும் உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ये सब हम यीशु मसीह के नाम से मांगते हैं. Now let us say Psalm 103, 1-5. இப்பொழுதும் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதத்தின் 1 முதல் 5 வசனம் இருக்க வாசங்களை நாம் சேர்ந்து சொல்லலாம். हम 800 वचन को मगन करेंगे. भजन संगीता का पुस्तक हो. Everybody can say with me in your language. நீங்கள் எல்லாரும் உங்களுடைய சொந்த மொழியிலே நீங்கள் சொல்லலாம். आपकी भाषा में आप बोल सकते हैं. Bless the Lord, O my soul, all that is within me. Bless the Lord, O my soul, and forget not all his benefits, who forgives all your iniquities, who heals all your diseases, who redeems your life from destruction, who crowns you with loving kindness and tender mercies, who satisfies your mouth with good things, so that your youth is renewed like the eagles. Amen. Now
the grace of God, our Lord Jesus Christ, and the love of the Father, and the communion of the Holy Spirit be with you. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மனோகர ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென் and ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், என் மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up. I know His road is not, and He lifted me up, and that's why I love Him. I love Him more and more. I love Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. And when I stand upon the other shore, I praise Him more and more. 98410-71858. Email sam@echoofhiscall.org. Website www.echoofhiscall.org.